அடுத்தடுத்து 2 காடுகள் இருந்தன. ஒரு முறை 2 காட்டில் உள்ள மிருகங்களுக்குள்ளும் பகை மூண்டது. நாளுக்கு நாள் பகை வளர்ந்து ஒரு நாள் போர் மூளும் நிலையும் ஏற்பட்டது. இந்த காட்டில் உள்ள சிங்கம் எல்லா மிருகங்களுக்கும் அழைப்பு விடுத்தது. விலங்குகள் அனைத்தும் சிங்கத்தின் முன்னால் வந்து நின்றன. சிங்கம் பேசியது. தோழர்களே, இனியும் பொறுக்க முடியாது. அந்த காட்டின் மீது படையெடுப்போம். அங்கிருக்கும் மிருகங்களை போரில் வெல்லுவோம். கிளம்புங்கள் என்றது. இந்த மிருகங்கள் தயங்கின. காரணம், இந்த காட்டு மிருகங்களைப் போல் 4 பங்கு மிருகங்கள் அந்த காட்டில் இருந்தன. நிச்சயமாக சண்டையிட்டு அந்த மிருகங்களை ஜெயிக்க முடியாது. தங்கள் எண்ணத்தை சிங்கத்திடமும் கூறின. சிங்கம் பேசியது. நமது தெய்வத்திடம் சென்று கேட்போம். சம்மதம் கிடைத்தால் மட்டும் கிளம்பிச் செல்வோம் என்றது. அதனை எல்லா மிருகங்களும் ஒப்புக்கொண்டன. காளி கோயிலை அடைந்தன. தெய்வத்தை வேண்டின. சிங்கத்தின் கையில் நாணயம் ஒன்று இருந்தது. தேவியே, நீதான் உத்தரவு தர வேண்டும். இந்த நாணயத்தை சுண்டுகிறேன். தலை விழுந்தால் நாங்கள் போருக்கு செல்வோம். பூ விழுந்தால் இருப்பிடம் திரும்புவோம் என்றபடி நாணயத்தை சுண்டிவிட்டது. தலை விழுந்தது. எல்லா மிருகங்களும் உற்சாகம் அடைந்தன. ஆர்ப்பரித்தபடியே போருக்கு கிளம்பிவிட்டன. உற்சாகத்துடன் போரிட்டன. என்ன ஆச்சரியம்! அந்த காட்டு மிருகங்களை எல்லாம் அடித்து எளிதாக வென்றுவிட்டன. அந்த மிருகங்கள் உயிர் தப்பி ஓடி ஒளிந்தன. இந்த மிருகங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்தன. மந்திரி மிருகங்கள் சிங்கத்திடம், காளிதேவியின் அருளால் நாம் ஜெயித்து விட்டோம் என்றன. சிங்கம் மறுத்தது. இல்லை, நம் வீரத்தால் தான் ஜெயித்தோம் என்றது. மற்ற மிருகங்கள் புரியாமல் பார்த்தன. தன்னிடம் இருந்த நாணயத்தை எடுத்து காட்டியது சிங்கம். 2 பக்கமும் தலை இருந்தது. தங்கள் பயத்தை போக்க சிங்கம் செய்த தந்திரம் எனவும் புரிந்து கொண்டன. நீதி, போர் கருவிகளை விட தந்திரமே வெற்றியை பெற்று தரும்.